இந்த லைவை அவசரமாக போட வேண்டியதுக்கு காரணம் ஒரு மிகவும் ஒரு மனவர்த்தமான சூழல். நான் மட்டுமல்ல, முழு அக்குர்ணை மக்களும் ஒரு மனவர்த்தத்துக்கு உள்ளாகி, அக்குர்ணை மக்கள் மட்டுமல்ல, கண்டி பிரதேசம், கிழக்கு மாகாணம், வடகிழக்கு முஸ்லீம்கள் மட்டுமல்ல முழு இலங்கை முஸ்லீம்களும், உலகத்தில் பறந்து வாழும் மற்ற ஏனைய முஸ்லீம்களும் ஒரு துக்ககரமான நாளாக நேற்றைய வெள்ளிக்கிழமை அக்குர்ணையில் நடந்த சம்பவத்தை இட்டு பேசுவதற்குத்தான் இந்த லைவை செய்கின்றேன். உண்மையிலே அக்குர்ணை என்பது சிறுமக்கம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர். அதன் மகத்துவம் எவ்வாறு என்றால், கசாவத்தை ஆலிம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஊர். அக்குர்ணை மஸ்ஜிதுல் அஸ்னா பள்ளியை கட்டிய அந்த பெரியார் அவர்களால் கட்டுக்கோப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர், புனிதமான ஊர். அதே போன்று அரசியலில் பொறுத்த வகையிலே மேதை அல்ஹாஜ் மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீட் அவர்களின் உருவாக்கப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு டாக்டர் மௌரூஃப் அவர்களின் அரசியல் கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புனிதமான ஊர். அக்குர்ணை என்பது வந்தாரை வாழ வைக்கும் ஊர், வந்தோரை மதிக்கும் ஊர், இன பாகுபடுகின்ற வந்தோரை வாழ வைக்கும், வந்தோரை வாழ்த்தும், வந்தவர்களுக்கு வாழ வைக்கும் அப்பேற்பட்ட புனிதமான ஒரு ஊராகத்தான் நான் செல்ல தேவையில்லை, முழு உலகுக்கும் அக்குர்ணை மக்கள் அறியப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நேற்று வெள்ளிக்கிழமை அக்குர்ணையில் நடந்த அக்குர்ணை வரலாற்றில் மிகவும் கரைபடிந்த நாளாக அக்குர்ணைக்கு துரதிர்ஷ்டமாக அமைந்துவிட்டது. அக்குர்ணை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, கிழக்கு வாழ் முஸ்லிம்கள், இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் ஒரு கரைபிடித்த நாளாக அன்பார்ச்சுனேட்லி அமைந்துவிட்டது. அதுதான் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அரசியல் மேடையிலே அவரை கேவலப்படுத்தும் முகமாக ஒரு சில சகோதரர்களால் அவர்கள் அரசியல் மேடையிலே கூக்குரலிட்டு அவரை அவமானப்படுத்த நினைத்தது. அவரின் அரசியல் பாதையில் நாம் விருப்பமில்லை என்றால் அவருக்கு நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட வேண்டும். நானும் அவரின் அரசியலில் உடன்பாடுவன் அல்ல. இருப்பினும் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். அவர் எப்பேற்பட்டார் இருந்து போட்டும் இலங்கை முஸ்லிம்களுக்கு, அக்குர்ணை முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, ஒரு நேர்மை இருக்கின்றது, ஒரு டீசன்சி இருக்கின்றது. அக்குர்ணை என்ற அப்படித்தான் உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையினால இன்றைக்கு நேற்று நடந்த அந்த துயரமான சம்பவத்தை இட்டு நிச்சயமாக மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீட் அவர்கள் கபரிலே அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்க வேண்டும். கபரிலே அவரை அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷம். ஆனால் நேற்று அவர்கள் கவலைப்பட்டிருப்பார்கள். அதே போன்று மகா உத்தமன் மகான் மர்ஹூம் அல்ஹாஜ் அஷ்ரஃப் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சியின் ஒரு தலைவர் இந்த நிலைமை என்பதை உணர்ந்து அவரும் கபூரிலே இதுவரையில் சந்தோஷமாக, நிம்மதியாக, கண்ணியமாக இருப்பார். நேற்று ஒருவேளை கவலைப்பட்டிருப்பார். ஆகையினாலே நான் மற்ற உலக முஸ்லிம்களிடமும், மற்ற வாழ் முஸ்லிம்களிடமும், இலங்கையில் பறந்து வாழ் முஸ்லிம்களிடமும், அதே போன்று கிழக்கு முஸ்லிம்களிடம் தலை குனிந்து அக்குர்ணை சார்பாக, அக்குர்ணை உலமாக்களின் சார்பாக, அக்குர்ணை மக்களின் சார்பாக மிகவும் வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
நேற்று நடந்த அந்த துரதிர்ஷ்டமான சம்பவத்தை இட்டு இதில் யாராவது அரசியல் லாபம் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உண்மையிலே அவரின் அரசியல் வாழ்க்கையிலே அவரை இன்னும் ஒரு கட்டத்துக்கு ஏற்றுவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அக்குர்ணி மக்கள் மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், மனக்குமரலோடு இருக்கின்றார்கள், கவலையோடு இருக்கின்றார்கள். நேற்று நடந்த சம்பவத்தை இட்டு ஆகையினால யாராவது நினைத்தார்கள் என்றால் அவர்கள் இந்த செயல் மூலம் அவர்களின் பாலிடிக்ஸ் இமேஜ் அரசியல் நிலைமை தாழ்த்திவிட வேண்டும் என்றால் இன்றைக்கு அக்குற மக்கள் மத்தியிலே அவர் ஒரு நிலையான இடத்தை இன்னும் அவருக்குண்டான ஆசையும் ஆதரவும் பெருகித்தான் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அப்படித்தான் அக்குற மக்கள் இன்றைக்கு நெஞ்சில் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்குண்டான நியாயத்தை, அவருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை, அவருக்கு இந்த இழி செயலை நிவர்த்தி செய்வதற்காக அவருக்கான ஆதரவை மேலும் பெருக்கி நாங்கள் அக்குர்ண மக்கள் யாவரும் இந்த இளைநிலைக்கு காரணமானவர்கள் அல்ல, அக்குர்ண மக்கள் கேவலமானவர்கள் அல்ல என்பதை நிரூபத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கிழக்கு மக்கள் இன்றைக்கு அஷ்ரஃப் எனும் ஒரு மகானால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலமரம், அப்பேற்பட்ட ஒரு மகான் கட்சி, அந்த கட்சிக்கு அந்த மகானுக்கு அந்த மகானின் அந்த தியாகத்துக்கு அந்த மகான் உயிர்த்து பிறந்ததுக்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கு முஸ்லிம் காங்கிரஸ் எனும் கட்சியை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தாங்கி பிடித்திருப்பதன் காரணமாக கிழக்கு மக்களும் இன்றைக்கு வெறி கொண்டு கவலையை கொண்டு கவலை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தேர்தலிலே அவர்கள் தக்க பதவிகளை கொடுத்து அவருக்குண்டான ஆதரவை தெரிவிப்பதற்கு. ஏனென்றால் முஸ்லீம்கள் இழிவானவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் சண்டை போடுவர்கள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல. அவர்கள் ஜனநாயக முறையிலே தக்க முறையிலே அவர்களின் தலைவர்களுக்கு, எமது முஸ்லிம் தலைவர்களுக்கு எவராவது நாடினால் அவமானப்படுத்த வேண்டும் என்று தக்க முதலிலே வாக்களிக்கும் நேரத்திலே வாக்களித்து அவர்கள் உரிய முறையிலே பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று யாராவது நினைத்தால் இன்றைக்கு இந்த கட்சியில ஈடுபட்டவங்க கொஞ்சம் ஜேவிபி, இந்த கூக்குளிட்டவங்க கொஞ்சம் ஜேவிபி ஈடுபட்டவங்க, அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் நினைத்தார்கள் என்றால் இதன் மூலமாக அவர்கள் இருக்கும் என்பிபிக்கு வாக்கு கூடும் என்று சொன்னால் sorry.com என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இன்றைக்கு சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் ஜேவிபியின் முற்காலத்தை அவர்கள் பற்றிய வரலாற்றை தெரியாதவர்கள் கேள்வி மட்டும் கட்டிருப்பார்கள். ஜேபி முந்தி இப்படித்தான் இருந்தது, பயங்கரவாதிகள், தீவிரவாதம் உடையவர்கள் என்று கேள்விப்பட்டுத்தான் இருப்பார்கள். ஆனால் நேற்று உணர்ந்து கொண்டார்கள் ஜேவிபி சென்ற காலங்கள் எப்படி இருந்திருப்பார்கள், ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பார்கள் என்று புதிய வாக்களிக்க இருந்தவர்கள் உணர்ந்து இன்றைக்கு அவர்களும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் திருப்பியும் கிழக்கு முஸ்லிம்களிடமும் இலங்கை முஸ்லிம் அக்குர்ணி சார்பாக எமது அக்குர்ணி கசாவத்தை ஆலிம் அப்பா அவர்களால் காப்பாற்றப்பட்ட கலாச்சாரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏசிஎஸ் ஹமீத் அந்த கண்ணியமான மனிதரால் உருவாக்கப்பட்ட அக்குர்ணைக்கு எந்தவித சஞ்சலமும் இல்லை. ஒரு சில சகோதரர்கள் தவறுதலாக இந்த செயலை செய்துவிட்டார்கள். இதை கொண்டு அக்குர்ணையை பற்றி யாரும் எதுவும் நினைத்து விட வேண்டாம். அக்குர்ணை அப்படிப்பட்ட ஊரில் வாரவர்கள் அரவணைப்பவர்கள், ஆதரவு அளிப்பவர்கள். இந்த சகோதரர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், என்பிபி சகோதரர்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், நீங்கள் வைத்த மீட்டிலே இன்றைக்கு அக்குர்ணையில் இருக்கின்றார்கள். அவர்களால் கொலை செய்யப்பட்ட, தாய் தகப்பனை இழக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கின்றன. அவர்கள் வந்து எனது தகப்பனை நீதான், உங்கள் கட்சி தான் கொண்டது என்று கருத்து இருக்க முடியும். எங்கள் ஊரில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கப்பட்டன, போஸ்ட் ஆபீஸ்கள் இருக்கப்பட்டன. யாருக்காவது வந்து அனுரகுமார் அவர்களுக்கு சொல்லி இருக்க முடியும், நீங்க எங்களோட ஊர்ல வந்து பேசுற சரி, ஆனா எங்களோட ஊரில் டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட் ஆபீஸை பத்த வச்சு யாருக்காவது கத்த இருக்க முடியும். அது மட்டுமல்ல, எங்கள் ஊரிலையும் வந்து குர்ஆனை
கிழித்து கீழே போட்டு மிரிச்ச சம்பவங்கள் இருக்கின்றன. அதே போல பள்ளியில் வந்து முஅத்தின் அவர்களுக்கு அளித்த மைக்கை பறித்து அனௌன்ஸ் பண்ணின சரித்திரங்கள் ஜேவிபிக்கு அக்குர்ணையிலும் உண்டு. ஆகவே அதுல யாராவது வந்து ஜேவிபிக்கு கத்திருக்க முடியும் என்றா அப்படி பழக்கப்பட்ட ஊர் இல்ல. அக்குர்ணை என்பது மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான ஊர். கட்டுக்கோப்பான ஒரு ஆலிம் உலமாக்களால், பள்ளி நிர்வாகங்களால், ஆசிரியர்களால், பாடசாலைகளால் உருவாக்கப்பட்ட மிகவும் கட்டுக்கோப்பான ஊரில் இப்பேற்பட்ட ஒரு மிகவும் வருந்தத்தக்க அக்குர்ணை ஹிஸ்டரியிலே மிகவும் ஒரு கருமை அடைந்த நாளாக ஆனதை இட்டு திரும்பவும் நான் உரிய மக்களிடம் மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.